நம்ம என்னடா பண்றோம், எங்கெங்கயோ எப்படி எப்படியோ ரீல்ஸ் போடுறவங்களுக்குலாம் அங்க போய் கமெண்ட்ஸ்ல பார்த்தா அப்படியே கொட்டுறானுங்க, அப்படியே அருவியா கொட்டுறாங்க. நம்ம நார்மலா ஒரு கட்சி விஷயமா போடுறோம், ஆனா இந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்க. ஆனா நீங்க அந்த ஐடி ஓபன் பண்ணி பாருங்களேன், அதர் கட்சிக்காரங்க தான் அந்த மாதிரி பேசுறாங்க. சோ அப்ப பார்க்கும்போது இன்னொரு ஒரு விஷயம்னா, நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுது. யார் ஒருத்தன் வளர்றானோ அவனுக்கு அவ்வளவு எதிரிங்க வருவாங்க. சோ அதே மாதிரி எனக்கு சோஷியல் மீடியாலயும் சரி, என்னை சுத்தியும் சரி வேற லெவல்ல எதிரிங்க வந்துட்டே இருக்காங்க. ஆனா தட்டி விட்டு போயிட்டே இருக்கேன். உங்களை ரொம்ப பாதிச்ச நெகட்டிவ் கமெண்ட்னா என்ன சொல்வீங்க? நான் சாரியில பண்ணாலும் கமெண்ட்ஸ் கேவலமா தான் பேசுறாங்க. ஜீன்ஸ்ல போட்டாலும் கேவலமா தான் பேசுறாங்க. அது எங்களோட உடை. என்ன வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ மேக்கப் போட்டுட்டு பண்ற ஒரு அரசியல்ல வந்து. இப்ப நான் என்ன கேட்குறேன்னா, என்னோட ப்ரொஃபஷனல் அது. என்னோட ஐடியில நான் தேவி மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வச்சிருக்கேன். ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்க ப்ரொஃபஷனல் கோடு. எனக்கு அதே மாதிரி நான் மேக்கப் போட்டா தான் இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது தெரியும். மேக்கப்னா அந்த பிரைடுக்கு போற மாதிரி பட்டி டிங்கரிலாம் போடுற அந்த மேக்கப்ல நார்மலா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கிறேன். ஆனா அதெல்லாம் ஒரு கேவலமா பேசுறாங்க, நிறைய அசிங்கமா பேசுறாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது சில கமெண்ட் பார்ப்பேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏன் இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? நல்லது பண்ண வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் அதை யோசிக்கிறது தப்பு. என்னையே என்ன வேணா பண்ணாலும் நான் அந்த விஷயத்துல இருந்து நான் ரிட்டர்ன் வர மாட்டேன்ற ஒரு பிடிவாதத்துல இருக்கேன். நான் மக்களுக்கு நல்லது நடக்கணும், எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும்.